குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான ஸ்வீட் கார்ன் சூப்பு வீட்டிலேயே செய்யலாமா? வாங்க. 2 ஸ்வீட் கார்ன் எடுத்துட்டு ஒரு குக்கர்ல சேர்த்து தேவையான தண்ணியும், உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான வெஜிடபிள் வந்து 1 கேரட், ஒரு 10 பீன்ஸ் மட்டும் இந்த மாரி பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சாஸ்பேன்ல கொஞ்சமா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கேரட்டையும், பீன்ஸையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரே 1 நிமிஷம் வந்துட்டு கொதி விட்டுட்டு 1 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு டேப் வாட்டர்ல வாஷ் பண்ணுங்க. அப்பதான் அது ஓவர் குக்கும் ஆகாது, வெஜிடபிள் கலரும் சேஞ்ச் ஆகாது. வேக வச்ச ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு பாதி அளவு கிரஷ் பண்ணிக்கலாம், பாதியா அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 லிட்டர் அளவு வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ க்ரஷ் பண்ணி வச்சிருக்க கானை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. க்ரஷ் பண்ணாத கானை இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பு, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிட்டு இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் அதோட சேர்த்து நல்ல ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பிளான்ச் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிளை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக ஆனியன் தூவி பரிமாறுங்க. சூப்பரான குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் கார்ன் சூப்பு வீட்டிலேயே ஹெல்த்தியாக ரெடி பண்ணியாச்சு. வெயிட் லாஸுக்கும் இது நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி